The sermon, The Deity of Jesus Christ, was delivered on Sunday morning, December 25th, 1949, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னம் அவர்களால் 1949ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் கிரேஹாம், உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கமும் உங்கள் யாவருக்கும் ஒரு சந்தோஷமிக்க கிறிஸ்துமஸ். மீண்டுமாக இன்று காலையில் இங்கு திரும்பி வந்து இந்த ஜெப கூடாரத்தில் இந்த அருமையான சிறிய கூட்டத்தாரோடு இருக்க நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நானும் சகோதரன் கிரஹாமும் காரியத்தை குறித்து அங்கே உள்ளே விவாதித்துக் கொண்டிருந்தோம். அவர், சகோதரன் பில்லி, உங்களுக்கு இன்று காலையில் ஏதாவது காரியம் இருதயத்தில் இருக்கிறதா என்றார். நான் கிறிஸ்து மட்டும்தான் என்றேன். ஆமேன், அவ்வளவுதான். நாம் எப்பொழுதும் அறை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே நாம் அவரை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பது நமக்குள்ளே அது ஒரு பொதுவான காரியமாயிருக்கிறது. டல்லஸிலிருந்து நேற்று தான் காலதாமதமாக வந்தேன். அங்கே எங்களுக்கு மிகுந்த மகிமையான கூட்டங்களில் ஒன்று உண்டாயிருந்தது. எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோமோ அது இப்பொழுது சம்பவிக்கத்தக்கதாயிருக்கிறது. அது ஏற்கனவே சபைகள் கூட்டத்தில் இருக்கிறது, அதாவது ஒரு தேசம் முழுவதுமான எழுப்புதல். எல்லா ஊழியக்காரர்களும் நேற்று அல்லது கடந்த சில தினங்களாக சிறியதோ அல்லது பெரியதோவான ஊழியத்தை உடைய எல்லா ஊழியர்களும் இந்த கன்வென்ஷனுக்காக டல்லாஸில் கூடினார்கள். அங்கே அதில் சில 15 அல்லது 18 ஊழியக்காரர்கள் இருந்தனர். அவர்களுடைய ஊழியம் சுமார் ஒரு 3க்கும் 15,000க்கும் இடையே அவர்களுக்கு அங்கத்தினர்கள் இருந்தனர். ஒரு கால் 20,000 ஜனங்கள் இருக்கலாம். உதாரணமாக ரேமன் டி ரிச்சி, பாஸ்வர்த், ஓரல் ராபர்ட்ஸ், ஜாக்சன், இன்னும் அங்குள்ள மற்றெல்லாரும். சகோதரன் ஜாக்சன் அன்றொரு இரவு அவருடைய கூட்டத்தில் ஒரே நேரத்தில் 500 பேர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனர். எனவே அது அவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. இதற்கு முன் உலகம் கண்டிராத ஒரு கிரியையும் எழுச்சியும் செய்ய தேவன் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அன்றொரு நாள் வருஷத்திற்காக ஒரு செயல்படும் ஒப்பந்தத்தில் நாங்கள் எல்லாரும் நேற்றைய தினம் ஒன்று கூடி வந்தோம். நாம் ஏதோ அற்புதமான காரியத்துக்குள்ளாக நுழைகிறோம் என்று நண்பர்களே நான் விசுவாசிக்கிறேன். Every night will be at least for anywhere from to be 15 or 16, maybe more than that, big tent set that holds up to 8 and 10,000 people around the United States at the same time. கர்த்தர் அனுமதிப்பாரானால் ஐக்கிய நாடுகளெங்கும் ஒரு 15 அல்லது பெரிய கூட்டங்களை எழுப்பி ஒரே நேரத்தில் ஆங்காங்கே ஒரு 8 அல்லது ஒரு 10,000 பேர்கள் கூடி வரத்தக்கதாக அடுத்த கோடையில் ஒவ்வொரு இரவும் கூட்டங்கள் இருக்கும். இந்த ஊழியர்கள் ஒவ்வொரு இரவும் பங்கு பெறுவார்கள். நமக்கு இப்பொழுது எழுப்புதல் இருந்தாக வேண்டும். அது ஏற்கனவே சபைகள் கூட்டத்தில் 100கணக்கானவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றனர்.
not something that we even look forward for a little later on, but it's already now. God's doing it right now. அது ஏதோ நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாய் கூட அல்ல, கொஞ்சம் கடித்து இருக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே இப்பொழுதே இருக்கிறது. தேவன் அதை இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறார். Yes, sir. Yes, Brother Graham. That's the thing that I always. ஆமையா, ஆம் சகோதரன் கிரஹாம், அந்த காரியத்தை தான் நான் எப்பொழுதும். Good. You know, Brother Graham and I work together so well. He's so tall and I'm so short, so. உங்களுக்கு தெரியும் சகோதரன் கிரஹாம், நானும் அவ்வளவு நன்றாக ஒன்று சேர்ந்து வேலை செய்வோம். அவர் அவ்வளவு உயரமாய் இருக்கிறார், நான் அவ்வளவு குள்ளமாய் இருக்கிறேன். எனவே நான் He picks the low fruit, I get all the high fruit. Sometimes I have to actually shake some down. சில நேரங்களில் அவரை குலுக்கும்படி செய்து பழங்களை கீழே விடச் செய்வேன். Thank you, Brother Graham. I still haven't figured that out. The fire. We want it on the altar, don't we? Amen. Well, you. நன்றி சகோதரன் கிரஹாம். அந்த அக்கினியை குறித்து இன்னும் என்னால் அது என்னவென்று தீர்மானிக்க முடியவில்லை. நமக்கு அது பீடத்தின் மேல் வேண்டும் இல்லையா? ஆமென். ஏன் உமக்கு? The other night we were sitting thousands deep in there and all of them clapping their hands and praising God. We just had such a glorious time. We had fire out on the altar then. அன்றொரு இரவு நாம் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் அங்கே பள்ளத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான நேரம் உண்டா இருந்தது. அப்பொழுது சரியாக அங்கே பீடத்தின் மேல் எங்களுக்கு அக்கினி உண்டான். And we're very happy to announce this coming summer for the revival. வருகின்ற கோடையின் எழுப்புதல் கூட்டங்களை அறிவிக்க நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். I'll be with the church here with Brother Graham and you all for the next 8 or 10 days, I guess, as far as I know, and want to be in every service that possibly can. நான் இங்கே சபையோடும் சகோதரன் கிரஹாமோடும் உங்கள் எல்லாரோடும் அடுத்த 8 அல்லது 10 தினங்களுக்கு என யூகிக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் இங்கே இருப்பேன். என்னால் முடியுமானால் ஒவ்வொரு ஆராதனையின் போதும் நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். We leave from there to the Houston, Texas at the Coliseum. நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு டெக்சாஸில் உள்ள ஹியூஸ்டன் அரங்கத்திற்கு போகிறோம். We've got a nice big building there that seats 17,000 people and we're just expecting a great time. அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அதில் 17,000 ஜனங்களுக்கு இருக்கைகள் இருக்கிறது. நாங்கள் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்க்கிறோம். Tried to have all of us have a prayer line down there, but we just couldn't do it. One minister one place, more another prayer line. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜெப வரிசை இங்கே உண்டா இருக்கும்படியாக முயற்சித்தோம். ஆனால் எங்களால் அதை செய்ய முடியாமற் போயிற்று. ஜெப வரிசையில் ஒரு இடத்தில் ஒரு ஊழியக்காரனும் இன்னொருவரும். But it just wouldn't work that way. It just Brother Jaggers had to go ahead. ஆனால் என்னே அது அந்த விதமாய் ஒழுங்குபட்டு வரவில்லை. வெறுமனே சகோதரன் ஜாகர்ஸ் மட்டும் செய்ய வேண்டியதாய் இருந்தது. And say another thing I want to announce. Brother Jaggers stood and took the stand like we did at Calgary. இன்னொரு காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நாம் கேலகியில் நின்று ஒரு தீர்மானத்தை எடுத்தது போன்று சகோதரன் ஜாகர்ஸ் நின்றார். The missionary Baptists and the free will Baptists and all, you know, Texas is full of Baptists. They stood for him, but the fundamental Baptists rose up against the program. மிஷனரி பாப்டிஸ்டுகளும் ஃப்ரீவில் பாப்டிஸ்டுகளும் மற்றவர்களும் அவர் சார்பில் நின்றார்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, டெக்சாஸ் பாப்டிஸ்டுகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அடிப்படை பாப்டிஸ்டுகள் இந்த திட்டங்களுக்கு எதிராக எழும்பினார்கள். அவர்கள் எப்படியாய் அவரை பத்திரிகையின் முதலானவர்கள் எழுதினார்கள். அவர்கள் அவருக்கு வேதாகம கேள்விகளை எழுதியிருந்தனர். எனவே அவர் அவைகளுக்கு பதிலளித்தார். அதற்கு பின்னர் அவர்களுடைய சொந்த நிறுவனங்களை பெற்றுக்கொண்டார்கள். பின்னர் சிலர் அரசியல் கருத்தில் நின்றார்கள். ஏன் அதன் பின்னர் அதை பத்திரிகையில் பிரசுரிக்க மறுத்தனர். So Brother Jaggers, we called a meeting there and 75 cooperating ministers of the city came in together. We took a photostatic copy of it and said, is this freedom of speech? Is this freedom of press? Like that and sent it out. எனவே சகோதரன் ஜாகர்ஸும் நாங்களும் ஒரு கூட்டத்துக்கு ஒடுங்கு செய்தோம். ஒத்துழைக்கும் 75 ஊழியக்காரர்கள் அந்த பட்டணத்திலிருந்து ஒன்று திரண்டனர். நாங்கள் அதை பல பிரதிகளை உண்டாக்கி, இதுதான் பேச்சு சுதந்திரமா, இதுதான் பத்திரிகைகளின் சுதந்திரமா, அதை போன்று வெளியே அனுப்பினோம். அடுத்த நாள் காலையில் அந்த பத்திரிகை
10,000 வாடிக்கையாளர்களை இழந்து விட்டது. And they come crying on their knees that we're published in the paper just freely. You don't have to pay us a penny. அவர்கள் அழுந்து கொண்டு முழங்காலில் வந்து, நாங்கள் பத்திரிகைகளில் பிரசுரிக்கிறோம், இலவசமாக, நீங்கள் அதற்காக ஒரு சல்லி கொடுக்க வேண்டாம் என்றனர். Oh, brother, listen, you church. ஓ சகோதரனே, செவி கொடுங்கள், சபையே உங்களைதான். One time we lived down by the railroad track. We don't no more. We live on Hallelujah Avenue now. Yes, sir. ஒரு சமயம் நாங்கள் ரயில் தண்டவாளங்களில் ஜீவித்தோம். இனிமேல் அப்படி கிடையாது. இப்பொழுதோ நாங்கள் அல்லேலூயா பாதையில் ஜீவிக்கிறோம். ஆமையா. We rank into the millions. We used to be as only a few hundred of us, but we go into the millions now. இப்பொழுது நாங்கள் லட்சங்களின் பட்டியலில் இருக்கிறோம். நாங்கள் வழக்கமாக நூற்றுக்கணக்கானவர்களாய் இருந்து வந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் லட்சங்கள் கணக்கில் இருக்கிறோம். And united together with the most powerful church in numbers there is in the United States. That's right. Or I guess in the world. நாங்கள் ஒன்றாய் இணைந்து மிகுந்த வல்லமையுள்ள சபையாய் இருக்கிறோம். ஐக்கிய நாடுகளில் எண்ணிக்கையில் அப்படி இருக்கிறோம். அது உண்மை. உலகத்தில் என்று நான் யூகிக்கிறேன். Last year alone we had 1,500,000 conversions. கடந்த வருடம் மட்டும் எங்களுக்கு 10,500,000 மனமாற்றங்கள் இருந்தன. Think of that. 1,500,000 conversions and full gospel people. That is with the general orders. Right here. அதை சிந்தித்து பாருங்கள். 10,500,000 மனமாற்றங்கள் முழு சுவிசேஷ ஜனங்களில். அது கடந்த வருடத்து பொது கட்டளையின்படியா? Oh, we're coming up now. ஓ, இப்பொழுது நாங்கள் உயர்ந்து கொண்டே வருகிறோம். And these little papers and things have been, they wouldn't talk about Catholic people, they were afraid of it. See, they were afraid to do it. இந்த சிறிய பத்திரிகை முதலான காரியங்கள் அவைகள் கத்தோலிக்க ஜனங்களை குறித்து பேச மாட்டார்கள். அவர்களை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். பாருங்கள், அதை செய்வதற்கு பயப்படுகிறார்கள். But we're numbering right on up there now. We got rights. Let's claim our God-given rights. ஆனால் நாங்கள் இப்பொழுது எண்ணிக்கையில் அங்கே உயர்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட உரிமைகளை உரிமை கோருவோம். அது உண்மை. So we're going forward this year with God to be our help and our shield to cause the try our best to have a revival. எனவே தேவனை எங்கள் துணையாகவும் எங்களுடைய கேடகமாகவும் கொண்டு இந்த வருடம் நாங்கள் முன்னேறி சென்று ஒரு எழுப்புதலுக்காக எங்களுடைய மேலான முயற்சி எடுப்போம். Now, up here. You all have to tell me when to stop. Up there. Right up there. All right, I can walk out this way and look back. ஓ, இங்கேயா? எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் எனக்கு கூற வேண்டும். அங்கே மேலே, சரியாக அங்கே உயரே. சரி, நான் இந்த பக்கமாக நடந்து சென்று திரும்பி பார்ப்பேன். So good. How many feel good for Christmas? Say amen. எனவே எத்தனை பேர்கள் நல்லது கிறிஸ்துமஸுக்காக நல்லுணர்வு கொள்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். ஓ, என்னே பாருங்கள். This is a time of rejoicing. The time of when all of us can come together and worship Christ. இது ஒரு களி கூறுதலின் நேரம். நாம் எல்லாருமாக சேர்ந்து வந்து கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரமாயது இருக்கிறது. I haven't got a message, not a thing. I just opened up the Bible here when he was talking there. என்னிடத்தில் ஒரு செய்தியும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்த போது நான் வெறுமனே என் வேதாகமத்தை திறந்தேன். Turned over here, I said, "Where's the birth of Christ?" And everybody's talking about that now. நான் இங்கே திரும்பினேன். கிறிஸ்துவின் பிறப்பு எங்கே என்று நான் கூறினேன். ஏறக்குறைய எல்லாருமே இப்பொழுது அதை குறித்து பேசுகின்றனர். So I'll just have to read a little while and then find something. Just keep staggering along till the Spirit of the Lord picks up something. எனவே நான் சிறிது நேரம் வாசித்துக் கொண்டே இருந்து பின்னர் ஏதாவது காரியத்தை கண்டால் கர்த்தருடைய ஆவி ஏதாவது காரியத்தை எடுக்குமட்டாய் அப்படியே தொடர்ந்து பிடியில்லாமல் போய்கொண்டே இருப்பது. Now, to start, let's begin at Luke, the first chapter of Luke. That's the beginning of the birth of Christ. இப்பொழுது ஆரம்பமாக நாம் லூக்கா முதலாம் அதிகாரத்தை துவங்குவோம். அது கிறிஸ்துவின் பிறப்பின் துவக்கமாய் இருக்கிறது. And we'll read some in here and just teach some on the word if we can. நாம் சிலவற்றை இதிலிருந்து வாசிப்போம் அல்லது நம்மால் கூடுமானால் வார்த்தையின் பேரில் சற்று போதிப்போம். We don't know what the Lord will do for us, but we just trust that He'll give us a great blessing. கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நமக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நாம் நம்பிக்கையாய் இருக்கிறோம். They heard your broadcast. It was fine. Just keep it going, preach the word. நான் உன்னுடைய வானொலி செய்தியை கேட்டேன். அது அருமையாய் இருந்தது.
தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே போய்கொண்டே இருங்கள். Just telling Brother Graham in there, if there ever was a time that Christians need one another, it's right now. Right now. அங்கே உள்ளே சகோதரன் கிரஹாம் இடத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு தேவை என்பதான ஒரு நேரம் கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதாவது இருக்குமாயின் அது இப்பொழுதுதான், அது இப்பொழுதுதான் என்று கூறிக்கொண்டிருந்தேன். Whatever you do, lay aside everything, because I believe by the grace of God, I'll just talk on that a little bit in a few minutes, that how we need each other right now. நீங்கள் என்ன செய்தாலும் எல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாக தள்ளி வைத்து விடுங்களேன் என்றால் கர்த்தருடைய கிருபையினால் நான் நம்புகிறேன். ஒரு சில நிமிடங்கள், ஒரு சிறு பகுதியை நான் அதன் பேரில் நாம் ஒருவருக்கொருவர் இப்பொழுது எப்படி தேவையா இருக்கிறோம் என்பதை பேசப் போகிறேன். Great. I believe that we're facing. Are you listening to me? All right. மகத்தானதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? சரி. We're facing now, looking at a great this drama that's ever been set in all human history, working out here before us. நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எல்லா மனுஷீக வரலாற்றில் இதுவரை அமைந்திராத ஒரு மகத்தான நாடகத்தை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். அது இங்கே நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. The great field of the world here and a drama that God is going to act out right now. இங்கேயுள்ள மகத்தான உலகமாகிய வெளியிலே தேவன் இப்பொழுதே நடித்து காட்டப் போகின்ற ஒரு நாடகம். That's startling to look around over the world and see how the thing is moving together. அதாவது இந்த உலகத்தை சுற்றிலும் பார்த்து அந்த காரியம் எப்படி ஒன்று சேர்ந்து போகின்றது என்பதை காண்பது அது ஒரு திகைப்பூட்டுதலா இருக்கும். Oh, it's something fixing to happen, friend. ஓ நண்பனே, அது ஏதோ சம்பவிக்கும்படியா இருக்கின்றதா இருக்கிறது. This is what we've talked about and said about right now here. இதை குறித்து தான் நாங்கள் பேசினோம், கூறினோம். சரியாக இப்பொழுதே இங்கே இருக்கிறது. புரிகின்றதா? It's already starting everywhere, breaking out. அது ஏற்கனவே துவங்கிவிட்டது. எல்லா இடத்திலும் வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. There's a great picture. I like the picture to you this morning. நான் உங்களுக்கு இன்று காலையில் விவரித்து காட்டும்படியாக அங்கே ஒரு மகத்தான காட்சி இருக்கிறது. I see a lamb out in the field to feed. The little fellow becomes nervous. He wonders. அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு செம்மறியாட்டு குட்டியை நான் வயலிலே காண்கிறேன். அது ஒரு சிறு குட்டி. அதற்கு ஒருவித பயம் உண்டாகி வியந்து கொண்டிருக்கிறது. Look over the reeds right behind him. I see a lion slipping up real easy. Patting his tail on the ground, getting his feet ready for a spring. அங்கே அதற்கு பின்னாக இருக்கின்ற நாணல் புதரிலே மிகவும் சுலபமாக அப்படியே நகர்ந்து ஒரு சிங்கம் வந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். புரிகின்றதா? தன்னுடைய வாளை தரையிலே லேசாக தட்டிக்கொண்டு பாய்வதற்காக ஆயத்தமாய் தன் பாதங்களில் நிற்கிறது. That's the church out there in the field. அது அங்கே வயல்வெளியிலே இருக்கின்ற சபையா இருக்கிறது. The darkness of communism is pushing all over the world, closing in like a great shadow. கம்யூனிசத்தின் இருளானது உலகம் முழுவதுமாக அழித்துக் கொண்டு ஒரு மகத்தான நிழலை போன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. And this is the law of contrast. இது எதிர்மறையின் விதியா இருக்கிறது. Take like before day. It's always the darkness before day because the days of breaking pushing the dark. முந்தைய நாளை போன்று எடுத்துக் கொள்ளுங்கள். நாள் விடிவதற்கு முன்னர் எப்பொழுதுமே அது இருட்டாக இருக்கும். ஏனென்றால் பொழுது விடுகின்றது, இருளை தள்ளுகின்றது. அது எதிர்மறையின் விதியா இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பொழுது விடுவதற்கு முன்னர் அதை மிகவும் இருளாக ஆக்கின்றது. நாம் இப்பொழுது அதே காரியத்தில் தான் இருக்கிறோம். நாள் விடுவதற்கு முன்னர் அது மிகுந்த இருளாய் இருக்கிறது. பாவ மனிதனை நிறைவேறுதலுக்கு கொண்டு வரும்படியாக இருளின் மகத்தான நிழல்கள் அதை உள்ளே அழுத்தி தள்ளுகின்றது. Did you notice this very Christmas time? All the communist countries are, instead of sending out the Christ in the manger, they sent out little books of Stalin, putting Stalin's picture on it. நீங்கள் கவனித்தீர்களா? இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் எல்லா கம்யூனிஸ்ட் நாடுகளும் முன்னணியில் இருந்த கிறிஸ்துவின் படம் போட்டவைகளை அனுப்புவதற்கு பதிலாக
ஸ்டாலினுடைய படம் போட்ட ஸ்டாலினுடைய புத்தகத்தை அனுப்புகிறார்கள். The man who opposes himself above all is called God, and so forth. Getting a great part of the world into his clutches. எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதற்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாயும் முதலானவைகளை செய்கிறவனாயும் உலகத்தின் பெருவாரியான பகுதியை தன்னுடைய பிடியில் கொண்டவனாயும் இருப்பான். And another thing then, that all these, that's to fulfill the scripture. அப்பொழுது இன்னொரு காரியம், அதாவது இவைகளெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக நடக்கிறது. And then again, I want you to notice another thing, one of the fulfilling. பின்னர் மீண்டுமாய் இன்னொரு காரியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். These people who are formal, and these formal churches, is rising up against the moon. குளிர்ந்து போன பெயருக்கு சபைகளாய் இருக்கின்ற அவைகளில் இருக்கின்ற பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த அசைவுக்கு எதிராக எழும்புகின்றனர். And the Bible says they have a form of godliness, but would deny the power thereof. From such turn away. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் கூறுகின்றது. And they're taking their stand. அவர்கள் அவர்களுடைய தீர்மானத்தை எடுக்கிறார்கள். Communism is taking its stand. கம்யூனிசமோ அதன் தீர்மானத்தை எடுக்கிறது. Praise God. The Holy Ghost is taking its stand. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தீர்மானத்தை எடுக்கிறார். Yes, when the enemy comes in like a flood, then I'll raise up a standard against it. That's right. ஆம், சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவன் அப்பொழுது அதற்கு எதிராக கொடியேற்றுவார். அது உண்மை. And the church has taken her stand. I mean the Holy Ghost church. சபையானது அவளுடைய தீர்மானத்தை எடுத்துவிட்டால் பரிசுத்த ஆவி சபையை நான் சொல்லுகிறேன். Now that's all I'm interested in, friends, and I'm here. இப்பொழுது நண்பர்களே, எனக்கு சிரத்தை உள்ளதெல்லாம் அவ்வளவுதான். இதோ நான் இருக்கிறேன். Out there I'm praying for the sick, but in here I'm interested in one thing, and that's God's born again church. That's right. That's what I'm interested in anyhow. அங்கே வெளியே நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் இங்கே உள்ளேயோ நான் ஒரு காரியத்தில் சிரத்தை கொண்டுள்ளேன். அது தேவனுடைய மறுபடியும் பிறந்த சபையே ஆகும். அது உண்மை. எப்படி இருந்தாலும் எனக்கு சிரத்தை உள்ளதெல்லாம் அதுதான். I'm not interested in bylaws and deacons and so forth like that, orders of churches. I'm interested in the baptism of the Holy Ghost upon the church for this day that we're living in. Amen. விதிமுறைகள், கண்காணிகள் முதலானவைகள், அதை போன்றவை அல்லது சபைகளின் ஒழுக்கங்கள், இவைகளில் எனக்கு சிரத்தை இல்லை. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாளுக்கான சபைகளின் மேலுள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நான் சிரத்தை உள்ளவனாக இருக்கிறேன். That's the fundamental part, and that's what we're looking for. அதுதான் அடிப்படை பகுதியா இருக்கிறது. அதை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். Just a word of prayer now. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, move down this morning into our midst. Grant it, Lord, and may the Spirit of God take over the service. பரலோக பிதாவே, இந்த காலையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். இதை அழியும் கர்த்தாவே. தேவனுடைய ஆவியானவர் தாமே ஆராதனையை பொறுப்பேற்றுக் கொள்வாராக. Bless the work here, Lord. Bless our brother Graham. இங்கே நடக்கின்ற வேலையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களுடைய சகோதரன் கிரஹாமை ஆசீர்வதியும். God give him words of wisdom tonight at the radio broadcast. May he be able to shake the people by preaching the word. Grant it, Lord. தேவனே, அவருக்கு இன்றிரவு வார்த்தையின் ஞானத்தை வானொலி பிரசங்கத்திற்கு தாரும். வார்த்தையின் பிரசங்கத்தினால் ஜனங்கள் அசைக்கப்படும்படியாக செய்வீராக. இதை அழியும் கர்த்தாவே. May sinners weep, kneel down in their room and give their hearts to Christ. பாவிகள் தாமே அழுது அவர்களுடைய அறையிலே முழங்கால்களில் இருந்து அவர்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்களாக. If there be any unbelievers here this morning, or any that have not accepted Christ, may they come also. இன்று காலையில் இங்கு அவிசுவாசிகள் யாராவது இருப்பார்களாயின் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்களேயானால் அவர்களும் கூட வருவார்களாக. And now start a revival in the hearts of the people this morning, Lord. இப்பொழுது ஜனங்களுடைய இருதயங்களிலே ஒரு எழுப்புதலை இன்று காலையில் துவங்குங்க தாவே. May this be a renewing time, a time when the Spirit will be renewed. இது ஒரு புதுப்பிக்கும் நேரமாய், ஆவியானது புதுப்பிக்கப்படும் நேரமாய் இருப்பதாக. No, Father, we pray this way. ஓ பிதாவே, நாங்கள் இந்த விதமாய் ஜெபிக்கிறோம். Come get us by the hand, each one of us. Walk us down this lane here. வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து இந்த சந்து வழியாக எங்களை நடத்தி கொண்டு செல்வீராக.
show to us this great picture that's set in order here, revealing your secrets to the saints' hearts this morning, that we might see what's out here just before. எங்களுக்கு முன்பாக இங்கு என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் காணும்படியாக உம்முடைய ரகசியங்களை பரிசுத்தவான்களுடைய இருதயங்களுக்கு இந்த காலையில் வெளிப்படுத்துகின்றதான இங்கே அமைக்கப்பட்டுள்ள இந்த மகத்தான காட்சியை எங்களுக்கு காட்டும். As we walk down then, Lord, in the armor of God, may we go as gallant soldiers to face the enemy. நாங்கள் அப்படியாய் நடந்து போகையிலே கர்த்தாவே, சர்வாயுத வர்க்கத்தில் நாங்கள் தீரமுள்ள போர் வீரர்களாக எதிராளியை சந்திக்க போவோமாக. But how can we face him unless we know his techniques? ஆனால் அவனுடைய தந்திரங்களை அறியாமல் நாங்கள் எப்படி அவனை சந்திக்க முடியும்? And help us this morning to understand and show us his foreground there, so we'll know where to beat him, for we ask this in Jesus' name. Amen. நாங்கள் புரிந்து கொள்ளும்படி இந்த காலையில் எங்களுக்கு உதவி செய்யும். அவனுடைய முன்னணியத்தை எங்களுக்கு காட்டும். அதனால் நாங்கள் எங்கே அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். The second chapter, let's read this. நாம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போமாக. It came to pass that in those days that there went out a decree from Caesar Augustus to all the world that they should be taxed. And this taxing was first made by the governor of Syria. And all went to be taxed, everyone to his own city. And Joseph went also up from Galilee unto the city of Nazareth into Judah, the city of David, which is called Bethlehem, because he was of the house and the lineage of David, to be taxed with Mary, his espoused wife, being great with child. And so it was that while they were there, the days of her accomplishment, that she should be delivered. And she brought forth her firstborn son, and wrapped him in swaddling's clothes, and laid him in the manger, because there was no room for him in the inn. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். Now, just as a background, till we get up to the part of it that I would use this morning. இன்று காலையில் நான் உபயோகிக்கும் அந்த பகுதிக்கு நாம் வரும் வரைக்குமாய் இப்பொழுது இது ஒரு பின்னணியமாயிருக்கும். All of you just let yourself be in the Spirit of the Lord. நீங்கள் யாவரும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கும்படியாய் உங்களை அனுமதிப்பீர்களாக. Today all over the world is being celebrated the birth of Jesus, which now is just traditional. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நாம் எல்லாரும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். இப்பொழுது அது வெறும் பாரம்பரியமாய் இருக்கிறது. Jesus was not born on December the 5th or nothing like, or December the 25th. இயேசுவானவர் ஒன்றும் டிசம்பர் மாதத்திலோ அல்லது டிசம்பர் 25ஆம் தேதியிலோ பிறக்கவில்லை. We know that's impossible. The hills of Judea was full of snow at that time, so how could it be that? அது கூடாத காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் யூதேயாவின் மலைகள் எல்லாம் பனியினால் நிறைந்திருக்கும். ஆகவே எப்படி அது இருக்கக்கூடும்? Jesus commonly by astronomers and so forth, and by all of us born in around 1st of April. So when it's springtime. இயேசுவானவர் பொதுவாக வானசாஸ்திரம் முதலானவைகளின்படி இவைகள் எல்லாவற்றினாலும் அவர் ஏப்ரல் முதலில் பிறந்திருக்க வேண்டும். ஆக அப்பொழுது வசந்த காலமாயிருக்கும். But this is a day which is all right, just set aside to worship in memorial of his coming to the world. ஆனால் இந்த உலகத்துக்கு அவருடைய வருகையின் நினைவு கூறுதலாக ஆராதிக்கும்படி ஒதுக்கி வைக்கப்பட்டதான இந்த ஒரு நாள், அதெல்லாம் சரிதான். One of the
greatest gifts that God ever gave to the world was Jesus Christ. That we know that. தேவன் இதுவரை உலகத்துக்கு கொடுத்ததான மகத்தான அன்பளிப்புகளில் ஒன்று இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. நாம் அதை அறிந்திருக்கிறோம். And now I want to speak this morning upon his deity, who he is. இன்று காலையில் நான் அவருடைய தெய்வீக தன்மையை பற்றி, அவர் யாராக இருக்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது பேச விரும்புகிறேன். So many has a little baby laying out there in a cradle and so forth. ஒரு சிறு பிள்ளையாய் தொட்டிலில் வைத்துக் கொண்டு இன்னும் இதை போன்று அநேகர் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். Well, that was just one of the pictures, just one of the setting forth of the drama to bring it up to what he really is, his deity. அவருடைய தெய்வீக தன்மையை, அவர் உண்மையாய் என்னவாக இருக்கின்றாரோ அதற்கு அதை கொண்டு வர, அது வெறுமன காட்சிகளில் ஒன்றாய் இருக்கிறது, நாடகத்தின் அமைப்பின் ஒரு காட்சியாய் இருக்கிறது. And he said in the scriptures of his coming, he has been spoke of since the days of John. அவருடைய வருகையை குறித்ததான வேத வாக்கியங்களில் யோவானின் நாட்கள் முதற்கொண்டு அவர் பேசப்பட்டிருக்கிறார் என்று அவர் கூறினார். From back even into Genesis, it was prophesied that the woman's seed would bruise the serpent's head, promising this child Christ Jesus. அப்படியே பின்னிட்டு பார்த்தாலும் ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்தை தலையை நசுக்கும் என்று தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டு இந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவை வாக்களித்து. And he's been down all the prophets, most every prophet that was ever wrote in the Bible spoke of his first and second advent when he has come to the world. எல்லா தீர்க்கதரிசிகளாலும் அவர் கூறப்பட்டிருக்கிறார். வேதாகமத்தில் எழுதியிருக்கிற ஏறக்குறைய எல்லா தீர்க்கதரிசிகளும் அவருடைய முதல் வருகையை குறித்தும் இரண்டாவது வருகையை குறித்தும் அவர் எப்பொழுது இந்த உலகத்துக்கு வருவார் என்பதையும் குறித்து பேசியிருக்கிறார்கள். Jesus comes 3 times. இயேசுவானவர் 3 முறைகள் வருகிறார். He came the first time to redeem his church. அவர் முதலாவதாக அவருடைய சபையை மீட்டுக் கொள்ள வந்தார். He comes the second time to receive his church. அவர் இரண்டாவது முறையாக அவருடைய சபையை ஏற்றுக்கொள்ள வருகிறார். He comes the third time with his church. அவர் மூன்றாவது முறையாக அவருடைய சபையோடு வருகிறார். Everything in the Bible travels in trinities, threes, but all in one Christ. எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் திருத்துவங்களாய் மூன்றுகளாய் இருக்கிறது, ஆனால் எல்லாம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. You remember the first time to redeem his church, the second time to receive his church, the third time with his church as king and queen. அவர் நினைவிருக்கட்டும், முதல் முறை அவருடைய சபையை மீட்டுக் கொள்ளவும், இரண்டாவது முறை அவருடைய சபையை ஏற்றுக்கொள்ளவும், மூன்றாவது முறை அவருடைய சபையோடு ராஜாவும் ராணியுமாக வருகிறார். Now, but on his first coming we'll speak of just a little bit, and then on his being here, and then on his second coming, and then on the third time, if the Lord willing. இப்பொழுது ஆனால் அவருடைய முதல் வருகையின் போது நாம் அதை குறித்தும், அதன் பின்னர் அவர் இங்கே இருந்தபடியாலும், பின்னர் அவருடைய இரண்டாம் வருகை குறித்தும், பின்னர் அவருடைய மூன்றாம் வருகை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் சிறிது பேசுவோம். Now, in these days there was a great persecution against the church. இப்பொழுது இந்த நாட்களில் அங்கே சபைக்கு எதிராக ஒரு மகத்தான உபத்திரவம் உண்டாயிருந்தது. Caesar Augusta had made a great plan that he attacks all the people. அகஸ்துராயன் ஒரு மகத்தான திட்டத்தை செய்து எல்லா ஜனங்களின் மேலும் வரி விதித்து வசூலிப்பதாயிருந்தார். And that was only done for one purpose, that God's great prophecy would be fulfilled. அந்த காரியமானது ஒரே ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. அதென்னவெனில் தேவனுடைய மகத்தான தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக.